எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து வெறும் 3 பொருள் வச்சு ஓவன் இல்லாமல் நம்ம ஸ்டவ்லே எப்படி ஒரு அழகான பர்த்டே கேக் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசைக்கல்லை எடுத்து ஸ்டவ்வில் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேக் பண்ணுறதுக்கு நான் 9 இன்ச்சு பேன் எடுத்திருக்கேன், கேக் பேனு. அதில் எல்லா சைடும் பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அது மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் 6 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பேக்கெட்டில் 6 பிஸ்கெட் இருக்கும். ஸோ மொத்தம் 36 பிஸ்கெட்டு. இது இந்த மாதிரி கையில் சின்ன சின்ன துண்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பிச்சு போட்டுட்டு அதை நல்லா தூளாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி உள்ள 1/2 கப் பால் ஊற்றிட்டு நல்லா க்ரீமியாக வர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும். ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 4 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ இதை வந்து கேக் பேனில் ஊற்றிடலாம். இதை நல்லா தட்டிக்கோங்க, அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போது தோசைக்கல் வந்து நமக்கு சூடாயிடுச்சு. இதில் நம்ம கேக் பேனை வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும். இப்போ வந்து 45 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு பாருங்கள், அதில் நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து சூடு ஆறட்டும். ஆறுனதும் இதை வந்து பிளேட்டுக்கு இந்த மாதிரி நல்லா மாற்றி எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு சிரப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சாக்லேட் பீசஸ், எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்ட டேஸ்ட்டில். ஒரு முக்கால் கப்லேருந்து 1 கப் சாக்லேட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பால் ஊற்றிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறதை விட்டிங்கன்னா கீழே பிடிச்சிரும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கெட்டியாக வரும், ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது. கொஞ்சம் க்ரீமியாக சிரப் மாதிரி வர ஆரம்பிக்கும். பார்த்திங்களா, நல்லா சிரப் மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் லைட்டாக சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம கேக் மேலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. ஓரங்கள்லாம் படணும், அப்படின்னா தான் டேஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கும்போது எல்லா சைடும் இருக்கும். இப்போது இது மேலே அழகாக நம்ம கொஞ்சம் சாக்லேட் வந்து நான் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. இது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் பண்ணிங்கன்னா அது நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லா டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குவாரண்டைன் டைமில் பர்த்டே கேக் வந்து நம்ம வெளியே வாங்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள் வச்சே பண்ணிக்கலாம். ஓரியோ பிஸ்கட்டில் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, எந்த பிஸ்கட்லனாலும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.